உங்க எல்லாருக்குமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் 100% ஒர்க் ஆகும். உங்களால ரிலேஷன்ஷிப், மணி, மெட்டீரியல் திங் எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்மளோட சேனல்ல எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காண்டி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீன், கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன் இதை ஃப்ரீயா நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். டெய்லி மார்னிங் 5 to 6, நைட் 9 to 10 உங்களுக்கு டெய்லி இந்த லைவ் வந்து நடக்கும். இல்லைன்னா அதோட ரெக்கார்டர் ஏதாவது நான் உங்களுக்கு குரூப்ல வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஸோ மிஸ் பண்ணாம மேனிஃபெஸ்ட் டு ரியாலிட்டி அப்படின்ற குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணது மூலமா டெய்லி இந்த ஃப்ரீ ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணலாம். என்னோட வாய்ஸ் ஒரு கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ் நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு 21 நாள்ல இருந்து 66 நாள் அதை ஆடியோவை போட்டு கண்ணை மூடி இப்படி உட்காந்துட்டா போதும். ஒருவேளை உங்களுக்கு பேக் பெயினாக இருந்தால் சாஞ்சு இப்படி உட்காந்துட்டீங்கன்னா போதும். உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் கம்ப்ளீட்டா 21 டேஸ்ல ரீப்ரோக்ராம் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களால ரிலேஷன்ஷிப், மணி, மெட்டீரியல் திங்ஸ் எதை வேணாலும் உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இது கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே ஃப்ரீ தான். இது எப்பயுமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். 5 to 6 அண்ட் நைட் 9 to 10 எந்த டைம் வேணாலும் நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நாள் நான் லைவ்ல வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த ப்ராக்டிஸை எல்லாருமே பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்ம 2025 பாசிட்டிவா சேஞ்ச் ஆயிட்டு இந்த வேர்ல்டை பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹோம் சேனலுடைய மோட்டிவ். இதனால தான் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா எல்லாருமே ப்ரொவைட் பண்றோம். இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்க லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். வெறும் ஒரே ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா உங்களால உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களுடைய ஸ்பெசிபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அந்த சீக்ரெட் உங்களுக்கு வேணுமா? அதான் இந்த வீடியோல நம்ம வந்து ரொம்ப 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 கிளியரா பார்க்க போறோம். ஒரே ஒரு ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன். ஒரு ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? அது என்ன ஒரு ஸ்டெப்? ஸோ இதை நம்ம ரொம்ப கிளியரா எதில் பார்க்க போறோம்னா லைவ்ல பார்க்க போறோம். செப்டம்பர் 1 7 வரைக்கும் இந்த லைவ் வந்து கனெக்ட் ஆகுது. இது வெறும் 199 தான். 7 days 1 மணி நேரம் நம்ம வந்து கிளியரா நம்ம பேச போறோம். இந்த டாபிக்ஸ் பார்க்க போறோம். இதுல பிராக்டிசஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கிளாஸஸ் தான் இருக்கும். இதை நீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். எனக்கு வந்து டைம் சரி வராது. அதனால தான் நம்ம 2 பேட்ச் கண்டக்ட் பண்றோம். மார்னிங் 5 to 6 அந்த மாதிரி ஈவினிங் 9 to 10, நைட் 9 to 10 இதுல 2 டைம்ல நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் என்ன நம்ம எடுக்கிறோமோ அதுதான் நைட்டும் நம்ம எடுக்க போறோம். தொடர்ந்து 7 days வெறும் 199 தான் என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதை பத்தி ஒரு சில விஷயம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த ஒரு சிம்பிளான ஸ்டெப் மேனிஃபெஸ்ட் பண்றது எப்படி? இப்போ ஒண்ணுமே இல்லை. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட் தான். எல்லாமே இந்த இடத்துல வைப்ரேஷன். இந்த யூனிவர்ஸ் வைப்ரேஷன் லா படிதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களை சுத்தி நீங்க பாருங்களேன். ஒன்னொன்னு எப்படி நடக்குதுன்னா ஒரு யூனிவர்சல் லா தான் இதை ரன் பண்ணிட்டு இருக்கு. அப்ப எல்லாமே யூனிவர்சல் லா, எல்லாமே நேச்சர் லா. இதை நம்மளால மறுக்கவே முடியாது. லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். இப்போ இந்த பென்ல இருந்து நான் கையை எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த ஒரு விஷயம் லா ஆஃப் கிராவிட்டின்றது ஒரு புஷ், ஒரு புல் ஏற்படுத்தி கீழே விழுந்துரும். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும்னா அதை புதுசா சொல்லிட்டு இருக்கு. இது தெரியாதா எனக்கு? அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது இன்விசிபிள் ஃபோர்ஸ். இது ஒரு யூனிவர்சல் லா. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சல் லா இருக்கு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட ஒரு யூனிவர்சல் லா. அதுபடிதான் நம்மளோட லைஃப்ல ஒரு விஷயமும் ஒர்க் ஆகிட்டே இருக்கு. இதை நம்மளால மறுக்கவே முடியாது. அப்போ இந்த லா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மாத்திட்டாலே போதும். இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டாலே போதும். இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால பெர்ஃபெக்டா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஏன் நம்மளோட லைஃப்ல அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா அந்த லாக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த லா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாம உங்களுக்கு என்ன வேணாமோ அதை நீங்க வெளியே கொடுத்துட்டு இருக்கனால அந்த லா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட வேலை தேவையில்லாத விஷயங்கள் நெகட்டிவா கொடுக்காம பாசிட்டிவா கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ரிலேஷன்ஷிப்ல ஸோ நிறைய கமெண்ட்ஸ், நிறைய புது விஷயங்கள் வந்து இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதுல காமனாக எல்லாரும் சொல்றது ப்ராக்டிஸ் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பட் இன்னும் அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வரல, கால் வரல. ஸோ அவங்க 1 week ட்ரை பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த விஷயம் ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்றத பிலீவ் பண்ணாம எண்ட் ஆஃப் த டே எனக்கு இன்னும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலையே, ஸோ இன்னும் அந்த விஷயம் என்னோட லைஃப்ல ஹேப்பன் ஆகலையே அப்படின்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த விஷயம் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம என்ன பண்றோமோ அந்த விஷயம் நம்மளோட லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட கவனம் எதுல இருக்கு? நடந்துருச்சு அப்படின்றதுல இருக்கா, நடக்கல அப்படின்றதுல இருக்கா? மெஜாரிட்டி ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குன்னா அதுல அதிகபட்சம் நடக்கலன்றதுல தான் நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம். எங்க கவனம் போகுதோ அங்கே எனர்ஜியும் போகும். எங்க எனர்ஜி போகுதோ அங்கெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். அங்கெல்லாம் நம்ம ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு காலையில இருந்து இந்த வீடியோவை நீங்க பார்க்குற வரைக்கும் என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? கிடைச்சிருச்சுன்றத ஃபோக்கஸ் பண்ணீங்களா, கிடைக்கலன்றத ஃபோக்கஸ் பண்ணீங்களா?
ஒருவேளை கிடைக்கலன்றத ஃபோக்கஸ் பண்ணது அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? கிடைக்காம போகிறதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதான் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சிம்பிளாக கிடைக்காததை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு கிடைச்சிட்ட மாதிரி திங்கிங், ஃபீலிங், எமோஷன், பிலீஃப், செல்ஃப் டாக், இமேஜினேஷன், அசம்ஷன் இது எல்லாமே இருந்தது அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். இந்த வைப்ரேஷன் எந்த எனர்ஜி ஃபீல்டை கிரியேட் பண்ணும்? அது நடந்துருச்சுன்ற எனர்ஜி ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இந்த எனர்ஜி ஃபீல்டு என்ன சிக்னலை யூனிவர்ஸுக்கு அனுப்பும்? ஆல்ரெடி நடந்துருச்சுன்ற சிக்னலை யூனிவர்ஸுக்கு அனுப்பும். யூனிவர்ஸ் ரிட்டர்ன் நமக்கு என்ன சிக்னல் அனுப்புவோம்? அது கிடைச்சிருச்சுன்ற சிக்னல் அனுப்புவோம். அப்போ அது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாம் இந்த அவுட்டர் ரியாலிட்டியில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஸோ இப்படி தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுது. அப்போ இதுக்கப்புறமா நீங்கள் போய் சேஸ் பண்ணாமல், இதுக்கப்புறமா உங்களுக்கு கால் பண்ணாமல், இதுக்கப்புறமா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியை நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது அந்த விஷயம் ஆல்ரெடி அச்சீவ் ஆயிடுச்சுன்றதை பிலீவ் பண்ணுங்க. எவ்வளோ நாள் நான் நினைக்கணும், நீங்கள் என்னைக்கு பிலீவ் பண்ணுறீங்களோ அவுட்டர் வேர்ல்டெல்லாம் பார்க்காம, நெகட்டிவ்ல ஃபோக்கஸ் பண்ணாமல், டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸை கான்சியஸ்னஸாக அவாய்ட் பண்ணிட்டு, என்னைக்கு நீங்கள் 100% கான்சியஸாகவும் சப்கான்சியஸாகவும் பிலீவ் பண்ண வைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும், ஹேப்பன் ஆகிடும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை பிலீவ் பண்ணுறோம்? நீங்கள் ஒரு நாளில் பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒரு நாள் நடந்துடும். நீங்கள் ஒரு வாரத்தில் பிலீவ் பண்ணிங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வாரத்தில் நடக்கும். நீங்கள் 1 மந்தில் பிலீவ் பண்ணிங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் 1 மந்தில் நடக்கும். அதே தான் நீங்கள் 1 இயரில் பிலீவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் 1 இயரில் நடக்கும். இந்த பிலீவ் கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு கான்சியஸ்னஸை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு சப்கான்சியஸ் மீன் ரீப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸாக பண்ணுறீங்க. ஓகே, இது ரெண்டுமே எனக்கு தெரியாது, நான் எப்படி இதை பண்ணுறது? இப்போ தான் நான் புதுசாக வந்து பார்க்குறேன், இல்லை வந்து எனக்கு அப்ளை பண்ண தெரியாது. இதனால தான் நம்ம ஃப்ரீயாக கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்பில். மேனிஃபெஸ்ட் டு ரியாலிட்டி, அதில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அட்ராக்ட் பண்ணுறது, மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் 21 days சேலஞ்சஸில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ திரும்ப இன்னைக்கு நைட், அதாவது இன்னைக்கு நைட் அடுத்த 21 days சேலஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது. அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இன்னைக்கு நைட்டே நம்ம அதை சென்ட் பண்ணிடுவோம். அப்போ அதை நீங்கள் 21 days ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதே கான்சியஸ்னஸுக்கு த ஜேர்னி வித்தின் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. அதுலேயே நம்ம கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் திரும்ப அதில் 21 days சேலஞ்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணாலே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் 100% ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். இல்லை நான் இன்னும் டீப்பாக போயிட்டு ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் அந்த லைவ்ல ஜாயின் பண்ணிடணும். நம்ம டிஸ்பிளினில் தெரிவிப்பாங்க. வெறும் 199 தான். அந்த 7 days நீங்கள் லைவ் அட்டன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நம்ம கடைசி நேரத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு, ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது இம்பாசிபிள். ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியும், இப்போயே இந்த மொமெண்ட்டே அதுக்கான ஸ்டெப்பை வந்து நம்ம எடுத்து வைப்போம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. இதுக்கப்புறமா நம்ம அதை டிலே பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம், இப்போ ஸ்மூத்தாக இருக்கும்போதே, ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும்போதே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவோம். எல்லாம் ஏன் சேலஞ்சஸ் வந்தோன்னே கஷ்டப்படும் போது மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், இப்போயே மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாமே. ஸோ அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் இப்போயே எடுத்து வைங்க. ஸோ என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். 1 step to manifest அப்படின்ற லைவ் கிளாஸ் செப்டம்பர் 1st 7 வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.